ஓகே, இன்றைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டாபிக். அதாவது வாட்ஸ்அப் ரிலேட்டடான ஒரு ப்ராப்ளம் தான். ஓகேவா? ஸோ அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் ஒரு வாட்டி கூட நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ வாட்ஸ்அப்பில் நம்ம கால் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா கால் பிரேக் ஆகும். ஸோ நம்ம என்னடா ப்ராப்ளம் அப்படின்னு செக் பண்ணோம் அப்படின்னா அன்ஸ்டேபிள் கனெக்ஷன், ட்ரை ஏ நியூ லொக்கேஷன் அப்படிங்கிற இந்த மாதிரி புது விதமான ஒரு ப்ராப்ளம் வந்து இப்போ சுற்றிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் பர்சனலாக எனக்கு டிஎம் பண்ணியிருந்தாங்க. ஸோ ப்ரோ இப்படி இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு. ஸோ அதுக்கான சொல்யூஷனை தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புது வியூவர் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் கூடவே வாட்ஸ்அப் சேனல் லிங்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ண இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா லிங்க் எல்லாம் கிளிக் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வாட்ஸ்அப் காலில் நம்ம இருக்கும்போது வர இந்த ப்ராப்ளம், அதாவது அன்ஸ்டேபிள் கனெக்ஷன், ட்ரை ஏ நியூ லொக்கேஷன் அப்படிங்கிற இந்த ப்ராப்ளத்தை வந்து எப்படி இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். வாட்ஸ்அப்பில் நீங்கள் கால் பேசிகிட்டு இருக்கும்போது அன்ஸ்டேபிள் கனெக்ஷன் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களோட வாட்ஸ்அப் இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஆப் இன்ஃபோ அப்படின்னு கொடுத்து ஒரு இன்ஃபர்மேஷன் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் அண்ட் கேட்ச் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் கேட்சி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கிளியர் கேட்சி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ கிளியர் டேட்டா பண்ணாதீங்க, கிளியர் கேட்சி பண்ணிக்கோங்க. ஸோ கிளியர் கேட்சி பண்ணிவிட்டு எகைன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 4 ஸ்டாப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி 4 ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 4 ஸ்டாப் பண்ணிவிட்டு டேரெக்டாக பேக் போயிடுங்க. பேக் போயிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்னு டைப் பண்ணுங்கள். ஓகேவா? வாட்ஸ்அப்பை டைப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து அப்டேட்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இதில் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அப்டேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நோட்டிஃபிகேஷன் பாரை ஸ்க்ரோல் டவுன் பண்ணி இந்த இடத்துல வந்து ஏரோப்ளைன் மோட் இருக்கும் இல்லை, ஸோ இதை ஆன் பண்ணிவிட்டு ஒரு 10 செகண்ட் கழித்து எகைன் ஏரோப்ளைன் மோடை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆஃப் பண்ணிவிட்டு எகைன் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பை வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப்பெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் கால் பேசும்போது வர்ற அன்ஸ்டேபிள் கனெக்ஷன் ப்ராப்ளம் வராது. ஓகேவா? ஸோ கைஸ், இந்த வீடியோ மூலமாக இந்த வாட்ஸ்அப்பில் வர இந்த கால் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.